தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இன்று தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? விரிவாக பதிவு பண்ணலாம். தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகும். அதே போல காற்றின் திசை மாறுபாடு பகுதி என்பதும் நிலவி வருவதாகும். குமரிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்பொழுது நிலை வருவதாகும். இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகும். அதே போல 18, 19 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அடுத்த 5 தினங்களுக்கான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரையிலும் அதிகபட்சமான வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதற்கு பிறகாக படிப்படியாக குறையக்கூடும் என்றும் தமிழகத்தில் அதாவது 17ஆம் தேதி வரையிலும் உள் மாவட்டங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் என்பது குறையக்கூடும் என்றும் அதற்கு பிறகாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயல்பு நிலையை விட சற்று குறைவாக வெப்பநிலை என்பது காணக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்சமான வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 to 29 இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.